நாகர்கோவிலில் மர ஃபர்னிச்சர் இவ்வளவு விலை குறைவா? ஆமாங்க, நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் ரேட்டில் ஃபர்னிச்சர் கடைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கனால தான் இந்த அளவுக்கு நம்மகிட்ட பொருள் எடுக்கிறாங்க கடைக்காரங்க. வேலை செய்யக்கூடிய முறைகளை பாருங்கள். நல்லாவே மரங்களை காய வச்சு நீட் அண்ட் கிளியராக மிஷினில் எல்லாமே கிளியராக சீவி பெட்டு பலகை எல்லாமே நல்லா காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு தான் நாங்கள் அதை வேலைக்கே எடுப்போம். ஃபினிஷிங் ஒர்க்காக இருக்கட்டும், என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே நல்ல மரங்களை காய வச்சு தான் எடுப்போம். நம்ம வேலை செய்யக்கூடிய முறைகளை உங்களுக்கு சந்தேகம்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு ஒரு கம்பை நம்ம கடைக்குள்ளே எடுக்கும்போது கரெக்டாக கம்புகளை எண்ணி எடுத்த பிறகு அவ்வளோ கம்பையுமே நீட்டாக சீவுவோம். நல்லா சீவுன பிறகு அந்த கம்புகளை முறித்து லெவல் பண்ணி சைஸ் ஆக்கி ரெடி பண்ணுவோம். தேவைக்கு தகுந்தார அந்த கம்புகளை அளவு எடுத்து நல்லா முறித்து சீவி அதுக்கு பிறகு தான் வேலைகளுக்கு எடுப்போம். அது நல்லா காய வச்ச பிறகு தான் அதான் எடுப்போம். நான் வீடியோ எடுத்துகிட்டு பையன் விசிரிக்கேன், ஏன் வீடியோ எடுக்காத அப்படின்னு. அதுலேயும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காரனும் ஒன்றுக்கும் ஆகாது. இதுக்கெல்லாம் ஹிந்திக்கார பசங்க தான். அவனும் காற்றுக்குள்ளே ஒரு கெட் செட்டையே மாட்டிக்கிட்டு அவன் ஓகுலேருந்து முறிப்பானுவேன். அதுக்கப்புறம் அந்த கம்புகளை நல்லா காய வச்சுருப்போம். அடிக்கி காய வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா இந்த கம்பை சீவியாச்சு. சீவின பிறகு அந்த கம்பாவை நேராக மிஷினில் எடுத்துகிட்டு போய் அவன் முறிப்பான். இங்கே 2 பேரும் சீவாங்க. நம்ம நாட்டு வேலைக்கு சுத்தமாக ஆகாது. தமிழ்நாட்டுக்காரங்க வேலைக்கு ஆகாது. ஒரு நாள் வருவான், 2 நாள் வருவான், 3 நாள் வர மாட்டானுவான் தமிழ்நாட்டுக்காரன். இந்த ஹிந்திக்கார பசங்க தான் வேலையில் நல்ல நீட்டாக பிடிச்சி. எல்லாருமே ஹிந்திக்காரனில் ஏசுவாங்க, வடக்கணும் வடமாட்டு. ஆனால் அவனு தான் வேலையில் நல்ல சுத்தம். கம்புல எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுருக்கானுங்க பாருங்கள். இங்கே நம்ம கடையில் நிறைய வேலை ஹிந்திக்காரனுங்க தான். அவனு தான் வேலையை நீட் அண்ட் ஃபினிஷிங்காக செய்வாங்க. நம்ம நாட்டு ஆட்கள் நம்பவே முடியாது. அவங்க தான் நல்ல நீட்டாக பாட்டையும் கேட்டுக்கிட்டு அவனை எப்போ இது பாலிஷ் பண்ணுறது. இந்த செக்ஷன் என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை முடிஞ்ச பிறகு ஃபினிஷிங் பண்ணுறது. அந்த பெட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே இதை அவங்க அதில் இருக்கிற பிசுறு ஒருமைப்பட்ட இதை அவ்வளோமே அவங்க கை வச்சு தேய்ச்சி பறக்கி அடிப்பாங்க. இப்போ இவர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சீலர் ஏற்றுறாங்க. சீலர் ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு ராவாங்க. கடைசி ஃபினிஷிங் வச்ச பொருள் உள்ளே அடிக்க வச்சுருவோம். ஃபினிஷிங் பண்ண பிறகு உள்ளே அடிக்க வச்சுருவோம். ஃபினிஷிங் பண்ண பொருள் பாருங்கள், கடைசியில் ஃபினிஷிங் இப்படி வந்துடும் அவங்களுக்கு பொருள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம்.